பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியோடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். ஆளுமை நிறைந்த பல பெண்மணிகளினை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு பகுதியாக இந்த பகுதியானது அமைந்துள்ளது. நிறைய பெண்கள் இன்றைக்கு அவர்களுடைய துறை சார்ந்து பல்வேறு முன்னேற்றங்களை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எப்படி இந்த முன்னேற்றத்தை அடைகின்றார்கள், எவ்வாறான கஷ்டங்களை தாண்டி இவர்கள் இந்த இடத்தை பிடித்திருக்கின்றார்கள், இவர்களது அந்த வழி எப்படி அமைந்துள்ளது, பல இன்னல்களையும் பல தடைகளையும் தாண்டித்தான் அவர்கள் இந்த உயரத்திற்கு வந்திருப்பார்கள். எனவே இந்த பகுதியானது முற்றுமுழுதாக அவர்களுடைய நேர்காணலாகவே இருக்கின்றது. ஒவ்வொரு வாரத்தினை போலவும் இந்த வாரமும் ஒரு ஆளுமை நிறைந்த பெண்மணியுடைய நேர்காணல் தான் உங்களுக்காக இருக்கின்றது. அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் பெண்ணாளுமை பகுதியோடாக. நேர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்கள். மற்றொரு பாரதி நிகழ்ச்சியில் பெண்ணாளுமை பகுதியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய காலை பொழுதில் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வார வாரம் பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை பகுதியூடாக ஆளுமை நிறைந்த பெண்களை உங்களுக்காக நாங்கள் அடையாளப்படுத்தி வருகின்றோம். குறிப்பாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அநேகமான பெண்கள் தங்களுடைய அடையாளத்தை பெரிய விதமாக பெரிய வெற்றிகளின் பாதைகளிலே தங்களை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையான ஒரு விடயம். ஒரு காலகட்டத்தில் பெண் என்று சொன்னால் அடுப்பம் கரைதான் அவளுக்கு சொந்தம் என்று சொல்லி இருக்கப்பட்டதெல்லாம் தாண்டி பாரதி பேசிய பெண்ணியம் போல பெண்ணாளுமை பகுதியூடாக இன்றைய நாளிலும் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்க ஒரு சுயதொழில் முயற்சியாளர் என்றே நாங்கள் குறிப்பா சொல்லலாம். சுயதொழில் என்று சொன்னால் எந்த நேரத்திலும் எங்களுடைய வேலையை நாங்களே செய்து கொள்ள முடியும், யாரும் எங்களை எதுவும் கதைக்க முடியாது அப்படின்ற ஒரு ரீதியில தாங்களாகவே தங்களுடைய சுயதொழிலின் மூலமாக வளர்ச்சி கண்ட ஒரு பெண்மணியை தான் இன்றைய நாளில் நாங்கள் பாரதி நிகழ்ச்சியூடாக சந்திக்க காத்து கொண்டிருக்கின்றோம். சிங்கராசா சுசீலா அவர்கள் இன்றைய நாளில் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியூடாக இணைந்து கொள்ள காத்து கொண்டிருக்கின்றார். இப்போது அவரை நாங்கள் நிகழ்ச்சி வாயிலாக இணைத்து கொள்ளலாம். வணக்கம் மிஸ். வணக்கம். வணக்கம். இன்றைய பாரதி நிகழ்ச்சியோடாக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க. நான் திருமதி சிங்கராசா சுசீலா, தெல்லிப்பள கிழக்கை சேர்ந்த நான். எனது உற்பத்தி நிறுவனத்தின் பேர் சிவபதி உற்பத்திகள், சிவபதி ப்ராடக்ட் என்ற பேரில் நான் வச்சிருக்கிறேன். இதை விட எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த 4 பேரும் படிக்கிறார்கள். தன்னையில் படித்து முடியல. நான் ஆரம்பத்தில் நான் A லெவல் படித்து முடிச்சுட்டு ஏ லெவல் முடியவே நான் சர்வதத்துக்குள்ள நெஞ்சு ப்ரீ ஸ்கூல் டீச்சராக இருந்தேன். நான் ப்ரீ ஸ்கூல் டீச்சர் ஒன் இயருக்குள்ளே எனக்கு இன்டர்வியூ நடந்து கோஆர்டினேட்டராக தெளிப்பள உடவில் டிவிஷன் எனக்கு தந்தார்கள். நான் அப்போ கோஆர்டினேட்டராக இயங்கி கொண்டிருக்கும் போது அதில் இருந்து ப்ரமோட் கிடைச்சி எனக்கு அதாவது இன்னொரு சர்வதத்தை தாண்டி இன்னொரு நிறுவனம் எங்களில் 17 பேரை செலக்ட் பண்ணி தங்கந்த செயற்பாட்டுக்கு தங்கந்த கட்டுப்பாட்டுக்கு ஒரு கோஆர்டினேட்டர் ப்ரீ ஸ்கூலை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறதுக்காக எடுத்து அந்த 17 பேரையும் தங்களுக்கு கொண்டு போய் அங்கேயும் நாங்கள் கோஆர்டினேட்டராக இருந்த நாங்கள். அப்படி போய் அந்த வேலையிடம் வன்னிக்கு போய் வன்னியில் உண்மையாக சிரமப்பட்டு நாங்கள் ஒர்க் பண்ணிக்கொண்டு என் சகோதரங்கள் அம்மா அப்பா எல்லாரோடையும் நாங்கள் தனியத்தான் நாங்கள் யாரோடையுமே இருக்க நாங்கள் யோசிக்கல. போய் அந்தந்த இடத்துல பள்ளிக்கூடங்களில் இருந்து அந்த இடத்த செப்பரேட்டாக நாங்கள்லாம் தனியாக போயிருந்தோம். நாங்களே தவிர நாங்கள் யாரோடையும் சேர்ந்து இருக்க இல்லை. வன்னியில் நாங்கள் தனிமையாக தான் போனாங்களே. என்னண்டா எங்களுக்கு ஒரு இதுவும் வேண்டாம், எங்கள்ட உறவுகளாக இருக்க வேணும். எப்போவும்ண்ட ஒரு கொள்கை கிட்ட இருந்தால் ஏதாவது பிரச்சனை வந்துடும், ஏதாவது வந்தால் மெனக்கசப்படுறதுக்காக நாங்கள் 8 பேர் இருந்த நாங்கள். அப்படி இருக்கும்போது 2 பேரை நாங்கள் வன்னியில் இழந்து நாங்கள் 2 பேர்கிட்ட இன்னொரு 2 பேர்கிட்ட உடலையும் இங்கே விட்டே வச்சு செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் நிறைய நெருக்கடிகளை சந்தித்து நான் ஒர்க் பண்ணி கொண்டு கேட்கல. அந்த வேலை அழுத்தம், எனது இழப்புகளுக்கு மத்தியில் என்னால் நான் செய்த இந்த கோஆர்டினேட்டர் வேலையை நான் செய்யலாம். போய் நான் அதை தாண்டி டீச்சிங்க்கு போனேன். டீச்சிங்க்கு போய் இருக்கேன். எனக்கு வெட்டிங் நடந்தது. அந்த வெட்டிங் அதுக்கையும் என்னால் எடுத்து செய்யலை. அந்த வாலண்டியர் இருக்குல்லன்ட்டு நான் தண்ணிலாம் போய் நான் அதை தாண்டி இப்போ இந்த ஆடிட்டிங்க்கு இன்டர்வியூ இருக்கால நான் ஆடிட்டிங்கு போயிட்டேன். ஆடிட்டிங் செய்யக்கல. அங்கே கண்ட
ஆடிட்டிங் என்று சொன்னா நான் உற்பத்தி நிறுவனங்களைத்தான் ஆடிட் பண்ணினேன். அப்ப அங்க கண்ட நிகழ்வுகள், உற்பத்தி நிறுவனத்துக்குள்ள நான் கண்ட உற்பத்தி செய்கிற இடங்கள்ல கண்ட கெமிக்கல், அந்த அதோட கண்ட இதுல ஆழ்மனத்துல நான் நினைச்ச உண்டு, நான் பென்ஷன் எடுத்துட்டு போய் நான் உற்பத்தி நிறுவனம் ஆரம்பிச்சு நல்ல ப்ராடக்ட்ஸ், நல்ல விதமா நல்ல ப்ராடக்ட் கெமிக்கல் இல்லாம நான் கொடுக்க வேணுமென்று என் ஆழ்மனத்துல அப்ப தோன்றினதுதான் இன்றைக்கு நான் இந்த உற்பத்தி நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டி வந்து அது நான் கைவிட்டு நாங்கள் துன்பப்பட்டு லாம்பனியால் வந்து சேர்ந்தவள உண்மையான கடை எதுவுமே இல்லாம என்னண்டு எங்களை தம்பியோட கட்டார்லண்டு அவற்றை உழைப்புல தான் நாங்கள் ஜாழ்ப்பாணத்துல வாழ்ந்துட்டு இருந்தோம். நாங்கள் அப்படியே வேலையை கிடைக்காது கேட்டா என்னண்டா நாங்கள் அங்கால வேலை செய்து நாங்கள் இஞ்சால வந்து டக்குண்டு மூவ் பண்றது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமே இருந்தது. அப்ப நான் வேலை சரியா சிரமப்பட்டு கொண்டிருக்க கட்டார்ல இருந்து தம்பி எங்க சகோதரனோட 2 பேரை நாங்கள் இழந்துட்டோம். அப்ப தம்பி தனிச்சு போட்டார். நாங்க 3 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. அப்ப நான் மாதிரி பண்ணிட்டேன், மற்ற 2 பேரும் மாதிரி பண்ண இல்லை. அப்படி இருந்ததுன்ட்டு கேட்கதான் என்ன செய்யலாம்னு நினைச்சுட்டு கேட்கதான் ஒரு பஸ்ஸில் என் ஃப்ரெண்டு ஆண்டி கண்டு என் நம்பரை அவ கொடுத்த போது அவ கொழும்புல இருந்தவா எங்க A level பேட்ச் நண்பர்கள். அவதான் இந்த வெளிநாட்டுல உள்ள எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்து அப்போதான் கேர்ள்ஸ் எல்லாருமே என்னோட கதை கேட்க சொல்லிச்சுன்னா நாங்க மாதிரி பண்ணி வந்த எங்களால உனக்கு எதுவும் செய்ய இயலாது, நீ ஒன்று செய், உன்னால முடிஞ்ச ப்ராடக்டை செய்து எங்களுக்கு தாங்க, நாங்கள் அது நூடாக எடுத்து உங்களே தாங்க. அப்படி தொடங்கின 2012 தொடங்கின நிறுவனம் நம்ம வீட்டிலேயே செய்து கொண்டிருந்தேன். அப்ப சத்துமா முட்டமாவே இருக்கிற என்ன ஐட்டமா இருந்தாலும், என்ன பலகாரங்களா சரி என்னவோ அவைக்கு ஏற்ற மாதிரி நான் உடனே செய்துட்டு வந்து எடுத்துட்டு போனாலும் சரி, பார்சல்ல போட்டாலும் சரி நான் செய்துட்டு கொடுத்தேன். பலகாரங்கள்ல இருந்து சகலதும் சத்துமா முட்டமா மிக்சர் அகாரம் முறுக்க என்ன தேவையோ அவைக்கு ஏற்ற மாதிரி நான் செய்து அதை நேச்சுரல் கெமிக்கல் இல்லாம செய்துட்டு அஜினமோட்டோ எதுவுமே பாவிக்காம நான் செய்துட்டு கொடுத்துட்டு இருந்தேன். கொடுத்துட்டு இருக்கும்போதுதான் எனது பொருளாதாரம் எனக்கு கொஞ்சம் நெருக்கடியா இருந்துச்சு. என்னால பத்தாம இருந்தது. என்னன்னு சொன்னா பிள்ளைகள் படிப்படியா கொலசி பாஸ் பண்ணி 3 பேரும் பாஸ் பண்ண, ஒரு மகள் 1 மார்க்ஸ்ல தவற விட்டவா, 1 மார்க்ஸ்ல அந்த இதுண்டவா. அப்ப இந்த மகனை யாழ்ப்பாணத்துல ஜெப்னாயிண்டில படிச்சவ, மற்ற 2 பேரும் கோகுவில் இண்டில படிச்சவ. அப்படி இருக்க மூத்தவருக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சது, மேத்ஸ் படிச்சு பிரதினியா கிடைச்சது. அப்ப பிரதினியா கிடைக்கும் போது அவர் போய் அந்த காலத்துல டக்குன்னு சூசைட் பண்ணி பிள்ளைகள் எல்லாம் செத்து கொண்டே இருந்தாங்க டக்குன்னு. அப்ப இவற்ற ஃப்ரெண்டு முறை செத்து, எனக்கு அதோட தான் குழம்பிட்டு பிள்ளை ஆராய்ஞ்சா பிள்ளை ஒன்று பார்த்தா ஒரு தாய் தப்பன் அரவணைப்பு இல்லை, தாய் தப்பன் இல்லை, அப்படியே ஒரு சைட்டால செத்துருக்கு, ஒரு சைட் காசு பிரச்சனையால செத்துருக்கு. நான் பார்த்து நானும் எந்த பிள்ளையும் அப்படி ஒரு திங்க் பண்ணுவான்னு தெரிஞ்சுட்டு தான் டக்குண்டு யோசிச்சேன் என்ன செய்யலாம்ன்ட்டு தான் டக்குண்டு நாங்கள் கடைகளுக்கு போடுவோம் ப்ராடக்ட் என்று சொல்லி தொடங்கினேன். கட்டாயம் மிஸ், உங்களுடைய இந்த அறிமுகமே மிக நீண்டதாக இருந்தது. ஏனென்று சொன்னால் ஒரு கஷ்டத்துல இருந்து ஒரு சரியான ஒரு நிலைக்கு வந்ததுக்கு பிற்பாடு யார் உங்களிடத்தில் இந்த அறிமுகம் கேட்டாலும் ஆரம்பத்தில் வரக்கூடியது எங்களுடைய அந்த காலத்தில் இருந்த கவலைகள் கண்ணீர்கள் அதுகளாகத்தான் இருக்கு. நீங்கள் அவ்வாறு அவற்றையெல்லாம் சேர்த்து எங்களோட ஆரம்பத்திலேயே பகிர்ந்து கொண்டீர்கள். சரி, இந்த சுயதொழில் முயற்சியாளர் என்று சொல்லி பார்த்தீங்க, அநேகமான பெண்கள் தற்போது இந்த சுயதொழில்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான இது இருக்க நீங்க உங்களுடைய குடும்பத்தின் பொருளாதார பிரச்சனைக்காகவே சுயதொழில சரியான முறையில மேற்கொண்டீங்க. இப்ப அதன் மூலமாக நீங்கள் வெற்றி கண்டிருக்கிறீர்கள். இப்ப வரைக்கும் நீங்க இந்த சுயதொழில் மூலமாக வெற்றி கண்டு நான் இவ்வளவு தூரம் வளர்வேன் என்று சொல்லி நினைச்சீங்களா? நான் ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துக்கு இப்படி வருவேன் நான் உண்மையா நினைக்கல. ஆனா ஒரு நம்பிக்கை இருந்தது எனக்கு, எக்ஸ்போர்ட் லெவல்ல நான் செய்யணும்ன்ற ஒரு டார்கெட் எனக்கு இருந்தது. நான் நேச்சுரல் ப்ராடக்ட் செய்து அதை நான் டார்கெட் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சேன் நான். அந்த ஒரு இது இருந்தது. ஆனா உண்மையில 2012 நான் செய்ய தொடங்கிக்க எனக்கு அந்த GMB சர்டிஃபிகேட் வேணும் அப்படியெல்லாம் நான் நினைக்கல. வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள வந்தாப்பெல்லாம் தெரியும் இவ்வளவோ இதுகளுக்கால தாண்டித்தான் நான் அந்த பொருளுக்கு எக்ஸ்போர்ட் லெவலுக்கு நான் போகலாம். இந்த வரைக்கும் நான் எனக்கு அதுக்குரிய இது இன்னும் நெறிப்படுத்தி முடியலை. நான் அதை செய்து முடிக்கலைன்னு சொன்னா GMB சர்டிஃபிகேட்டுக்கு இப்போதான் அதுக்கான
நடவடிக்கைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இதை செய்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமா அடுத்த வருஷம் நான் எக்ஸ்போர்ட் லெவல்ல செய்யற அளவுக்கு நான் போயிடுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்பிக்கை இருக்கு. கட்டாயம் நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு வந்து சொல்லுவார்கள். நீங்கள் எவ்வாறு உங்களை நம்பினீர்களோ அந்த நம்பிக்கையின் நித்தமே வந்து நீங்கள் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறீர்கள்னு சொல்லலாம். சரி, அதை தாண்டி மிஸ், இப்ப சுயதொழில் என்று சொன்னால் அநேகமான பெண்கள் வந்து சுயதொழில ஈடுபடுவார்கள். ஆனால் எங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று சொல்லி அதை விட்டு விட்டு வேறு தொழில்களை வந்து அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இவ்வாறு இருக்கும்போது நீங்கள் இந்த சுயதொழில் மூலமாக வந்து பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் என்பது கொடுத்து இப்போது ஒரு எக்ஸ்போர்ட் நிறுவனத்தை கூட நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் ஒவ்வொன்றையும் செய்கின்ற வேளையில் உங்களுக்கு அதிகமாக வந்து சப்போர்ட் ஆகியிருக்கிறது யாரு? என்னுடைய இந்த சப்போர்ட் சொல்லும்போது உண்மையில ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னுடைய கணவரை தான் சொல்லுவேன். என்னென்று சொன்னா, நான் இந்த இடத்துக்கு கூட பெரியக்க நான் இப்படி போகணுமென்று சொன்னா எந்த தடையும் இல்லாமல் என்ன எந்த இதுவும் கேள்வி வைக்காம சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி ஏன் போங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை போங்கன்னு சொல்லி தத்துணிவு தந்து என்னை அந்த ஒரு எந்த ஒரு இதுக்கும் இல்லாம விடுற அது என்ன நான் முதல் என் கணவரை தான் சொல்லுவேன். அடுத்து என்னுடைய பிள்ளையார், அடுத்து என் சகோதரங்கள் அவையெல்லாம் வழிப்படுத்துவாங்க. இப்படி நீ ஒன்றுமே யோசிக்காதீங்க, ரியலா போய் உங்களுக்கு சொல்லித்தந்தா நீங்கள் செய்வீங்கள், அதை விட நீ ரியலா கதைங்க அப்படி என்று சொல்லி உண்மையாக்க மோர்னிங்கும் தம்பி எடுத்தவரை எனக்கு அந்த சின்ன ஒரு பிரச்சனை இருக்கும் போது கூட அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்தது. அந்த சூழ்நிலையில தம்பி சொன்னது அதையெல்லாம் தூக்கி போடுங்க, நீங்க ரெண்டு இதுக்கு போறீங்க அதை இதண்டுட்டு போங்கன்னு சொல்லி தம்பி விட்டார். அப்படி நிறைய உண்மை நண்பர்களா இருக்கட்டும் வேற இருக்கட்டும் சப்போர்ட்ன்றபடியத்தான் ஒரு சுயமுயற்சியாளர் நிற்கிறார். என்ன பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். சப்போர்ட்ன்றது நிதி வளத்தை விடவும் கதை அந்த ஆதரவு தத்துணிவு எங்களை அந்த என்னன்னு சொல்றது எங்களை ஊக்குவிக்க ஒரு செயற்பாட்டுக்கு நிச்சயமா அவர்களுடைய அட்வைஸ் ஆலோசனை நாங்கள் குழம்பிக்கொண்டு நிற்கும் போது தெளிவுபடுத்துறது அப்படியெல்லாம் எனக்கு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு அக்காண்டு நண்பி என்று சொல்றதா அக்காண்டு சொல்றதா அப்படி ஒரு ஒவ்வொரு நிமிஷமும் என்ற செயற்ப என்ன செய்யறீங்க எது செய்யறீங்க அப்படி என்று கேட்டுட்டு இருப்பேன். நான் தோத்து போய் உடைஞ்சு நிற்கிற வேலையில அதாவது இவ்வளவு இழந்துட்டேன்னு என்ன செய்வேன்னு கூட சொல்லுவேன். இது பிசினஸுக்கு ஒரு இது என்று சொல்லுவேன். அப்படி எல்லாருமே எனக்கு நல்ல சப்போர்ட், உண்மையில சப்போர்ட். நான் சப்போர்ட்ன்றபடியே தான் இன்றைக்கு தொழுத்துற திணைக்கிழமை இருக்கட்டும் எங்க டிபார்ட்மெண்ட்டுகள் 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது. உண்மையா அவையோட நான் முதல் போய் தொடர்பு கொண்டிருந்தா நான் இன்றைக்கு இந்த கடனண்டவருக்கு நான் நின்றுருக்க மாட்டேன். உண்மையில எனக்கு அது இப்ப எனக்கு அது ஒரு சிம்பிள் என்ற மாதிரி வந்துட்டேன்னு சொன்னா நான் செய்வேன். நிச்சயமா இந்த எல்லாம் கட்டுவேன், கடனை கொடுப்பேன். நண்பர்களா இருக்கட்டும் வேற இருந்தாலும் உண்மையா தந்துருக்குறாங்க, வட்டி இல்லாம தந்துக்கிறாங்க, வட்டி எடுத்துக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த வட்டி கடனை நீ கொடு, அப்புறம் எங்களுக்கு பிள்ளைகளோட திரட்டு பிசினஸ் டெவலப் பண்ணித்தான் நன்மையா கொடுத்துருக்கிறேன், கடனாலும் கொடுத்து. அப்படி நல்ல சப்போர்ட் எனக்கு. குடும்பத்தில் இருப்பவர்களுடைய சப்போர்ட் வந்து அதிகமா இருந்தா எங்களால எதையும் சாதிக்க முடியும் அப்படின்றது உண்மையான ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் எந்த இடத்துல எந்த பக்கத்தால் யார் எங்களை தாக்கினாலும் ஏதோ ஒரு விதத்தில் எங்களுடைய குடும்பம் எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தா இதையெல்லாம் தகர்த்தெறிந்து எங்களால் வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கை கட்டாயம் எங்களுடைய மனதில் எழக்கூடியது ஒன்றாக இருக்கிறது. எனவே வந்து மிஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஆரம்ப காலத்துல நீங்க சுய தொழில் செய்யும் போது வந்து கொஞ்சம் தோல்விகளை வந்து தழுவி இருப்பீங்க. அதை விட ஐயோ இது சரி வருமா என்ற ஒரு கேள்வி கூட உங்களுக்கு வந்திருக்கும். நான் இவ்வளவு தூரம் இனக்கட்டு இந்த உற்பத்திகளை வந்து செய்கின்றேன், ஆனால் அதுக்கேற்ற வருமானம் வந்து எனக்கு வருகிறதும் இல்லை, நேரமும் வந்து இவ்வளவு நேரம் அதிகமாகி கொண்டிருக்கிறது, அதுக்கேற்றால் போல் வந்து எனக்கு எதுவுமே வந்து கை கொடுக்கவில்லை. இருந்தாலும் நீங்கள் அந்த வேலையை விடாமல் இவ்வளவு தூரம் நீங்கள் வெற்றி கண்டது பெரிய ஒரு விடயம். என்னென்னு சொன்னால் ஒரு எக்ஸ்போர்ட் நிறுவனம் வரைக்கும் கொண்டு வந்து அதுல இருந்து நாங்கள் வெளிநாடுகளுக்கோ சரி எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ சரி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அதே பெரிய ஒரு சாதனை என்று சொல்லலாம். குறிப்பா இந்த சுயதொழில வந்து வெற்றி காண்றது மிக கடினமானது ஒன்று. அதுல வந்து நாங்கள் சரியான முறையில் எங்களுடைய அந்த வேலையை செய்கின்ற வேளையில் தான் அதுல எங்களால வெற்றி காண முடியும். கொஞ்சம் எங்களுக்கு பொறுமை வேணும், கொஞ்சம் மூளை வேணும். என்று சொன்னால் இதை இவ்வாறு செய்கின்ற வேளையில் அதற்கான வளர்ச்சிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவ்வாறு இருக்கும்போது ஆரம்பத்தில் இருந்த உங்களுடைய இந்த சுயதொழிலுக்கும் இப்போது இருக்கிற சுயதொழிலுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? நான் ஆரம்பத்தில் இருந்து செய்யும் பொழுது உண்மையில
எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. ம். நான் ஒரு நோயாளி என்று நான் இப்ப திங்க் பண்றேன் இல்ல. ம். உண்மையா கிளினிக் கூட போறேன் இல்லைன்னு சொன்னா எனக்கு அவ்வளவு இந்த உற்பத்தி இந்த வேலையிலே எனக்கு அந்த சந்தோஷத்துல இந்த நோய் கூட எனக்கு தெரியறல. நான் டாக்டர் சொல்லுவார் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி. நான் பெரிய ஒரு நோய்க்கு உட்பட்டதாலதான் என்னுடைய அந்த பிஸ்னஸ் நான் கொஞ்சம் தாமதிச்சு 2023 அந்த நான் பதிவு செய்ய வேண்டிய நிலைமை வந்தது. என்னுடைய நோய் காரணம். நான் முழுக்க ஹாஸ்பிட்டல்லே 2012 2021 வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல் தான் எனக்கு வீடு. அப்படி இருக்கும் பொழுதும் எனக்கு வந்த ஓர்டர்கள் வெளிநாட்டு என் நண்பர்கள் வந்து நின்றாலும் சரி, வெளிநாட்டுக்கு அனுப்புங்கன்னு சொன்னாலும் சரி, நான் என்னுடைய அயல்ல உள்ளவ அதுல அந்த அந்த வேலையில திறமை உள்ள ஆக்களை வச்சு நான் அந்த எந்த ஒரு பொருளையும் நான் கொடுக்காம விட இல்லை. இந்த ஹஸ்பண்ட் பிள்ளைகள் சரி, இந்த சகோதரங்களோட ஹஸ்பண்ட் சரி, வேணி வந்து கொடுப்பாங்க சாமான், இன்னும் இடத்த இருக்கு வெட்டி எடுத்து கொடுக்குறீங்களாண்டா அப்படியெல்லாம் சாப்பிட்டு இருந்தவங்க நான் செய்தேன். நான் அந்த டைம்ல இன்னொரு இதுன்னு சொன்னா, இப்ப நாங்க தோத்து போறதுக்கு விழுகிறதுக்கு காரணம் வந்து உண்மையா அந்த வேலை செய்யற ஆட்கள் எனக்கு கொஞ்சம் பேர் நல்ல விசுவாசமா செய்தாங்க. சில பேர் வந்து அந்த டைம் விசுவாசமா செய்யாததுக்கு காரணம். அதால நான் தோல்வி கண்டுறான். கிட்டத்தட்ட 3 லட்சத்தை நான் இழந்தேன். அதாவது வந்து அவர்களை நம்பி நான் ப்ரொடக்ட் எடுத்ததால இப்ப என்னட்ட இருக்கு. நான் ப்ரொடக்ட் செய்யற ஒரு ஆள் வந்து ஒரு உற்பத்தி மிக்சர் போடுற ஒரு ஆள் வந்து செய்கிறாருன்னு சொன்னா, நான் இந்த பொருளை நான் கொண்டாடுறேன் நல்ல பொருள் என்று சொல்லி சொன்னா, அது எடுத்ததால நான் நட்டப்பட்டிருக்கிறேன். மற்ற ப்ராடக்ட் குலைக்கும் போது இல்லை இன்றைக்கு இது சரி வராது, இப்படித்தான் செய்யுங்கன்னு சொன்னா இல்லை இப்படித்தான் செய்யலாம் அப்படி என்று முரண்பட்ட வேளையில நான் இதன்றிருக்கிறேன். உண்மையான லொஸ்ட் ஆகியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 3,55,000 சொச்சுட்டுவா நான் இந்த கம்பெனிக்குள்ள நடந்த இந்த உற்பத்தி இதழால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ நம்பளே இல்லை, நான் சோர்ந்து போகவும் இல்லை, விழவும் இல்லை. மகனவே எனக்கு தோல் எடுத்தவ 4 பேரை நான் வேலைக்கு அமர்த்தி வச்சிருந்தேன்னா, ஒன்று வறுக்கிறதுக்கு ஒரு ஆளும் பொரிக்கிறதுக்கு ஒரு ஆளும் பேக்கிங்க்கு 2 பேர் வச்சிருந்தேன்னா வெளியாக்க அவை வந்து உதவியா. அதை விட கல்யாண வீட்டு ஓடர்களுக்கான பலகாரங்கள் செய்யறதுக்கு வயது கூடின கொஞ்சம் பேரை நான் அந்தந்த தேவைகளுக்கு நான் வச்சிருக்கிறேன். நிச்சயமா நான் ஒரு வீட்டுல ஒரு உற்பத்தி செய்தால் ஒரு ஆளுக்குண்டான சம்பளம் கொடுக்காம நான் செய்யறேன் இல்லை. அப்படித்தான் என்னுடைய வியூ. அப்படி எனக்கு அது ஒரு ஆசை, திருப்தி. எனக்கு நட்டமோ லாபமோ இதை உழைக்க வேணும்ன்றது. ஆனா அதையும் தாண்டி 2 ப்ராடக்ட என்னால வீட்டை கொடுக்கலாம் போனது அதுல தோல்வி கண்டதால நான் சத்துமாவையும் நன்னரி பானத்தையும் நானே என்னுடைய கணவரும் நானும் இல்லாம செய்யறதே இல்லை, செய்ய மாட்டோம். ஏனண்டா அது ஒரு சக்சஸா போய்கொண்டிருக்கு எனக்கு. அதை நாங்க வீட்டை கொடுத்துட்டு போனால் மாத்திடுவோம். அதை திருப்பி நான் அதை செய்ய வலிக்கிட்டா அது டேஸ்ட் மாறும் என்றதால அந்த 2 நாங்கள்லாம் செய்யறோம். எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த ஊழியர் அது அவ என்ன நினைக்கிற மாதிரி இல்லை, இதுதான் உண்மை. அவைக்கு தெரியும் நான் கொடுக்க மாட்டேன். எப்படி கேட்பேன் இல்லை, நாங்க வர கடைசி வந்தாலும் கொடுக்க மாட்டேன், தோல் கொடுப்பேன், எல்லாம் கொடுப்போம், எல்லாம் நீங்க செய்யும் கொண்டு போட்டு முந்தின நான் கொழும்புல எல்லாம் எக்ஸிபிஷனுக்கு போயிருக்கிறேன், நிறைய தடவை போறேன். இப்ப நான் 5-6 எல்லாம் கொழும்புல நின்றுறான். அப்போ தோல் வரத்தை விட்டுறான் அதெல்லாம் செய்ய விடுவேன், மிக்சர் செய்ய விடுவேன். ஆனா சத்துமாவன் நினைரி கோப்பி நான் விடுறேன். என்னடா அது என்னுடைய கை வந்த கலை 2 செய்வேன். கட்டாயம் எங்களுடைய கைகளினாலே இந்த சரியான முறையில அந்த வெற்றி கண்டதே அந்த மக்களுக்கு வந்து எப்பவும் தரமான ஒரு டேஸ்டான ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா அந்த டேஸ்ட் வந்து ஒரு கொஞ்சம் மாறினாலும் அதுல இருந்து அவர்கள் விடுபட்டு வேறு ஒரு ப்ராடக்டை நோக்கி போகக்கூடிய சான்ஸ் வந்து நிறையவே இருக்கு. நீங்க ஒரு சுய முயற்சியாளர் என்பதன் காரணமாகவே வந்து உங்களுக்கு அதனுடைய அந்த நுட்பங்கள் கலைகள் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்று தான் சொல்ல முடியும். ஏன்னு சொன்னா கொஞ்சம் கூட அதனுடைய கலரோ வந்து நிறமோ சரி கொஞ்சம் மாற்றம் அடைந்தாலும் இது முதல் வாங்கினது போல ஒரு டேஸ்ட் இல்லை அப்படின்றதுக்காக வந்து அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கூட இருக்கிறது. சரி, நீங்கள் வேலைக்கு ஆட்களை அமர்த்தி வைத்திருந்தாலும் நேரம் வீணாகினாலும் பரவாயில்லைன்னு சொல்லி இன்று வரைக்கும் அந்த 2 விஷயத்தை அந்த 2 ப்ராடக்டையும் வந்து நீங்களும் உங்களுடைய கணவனாரும் தான் தயாரித்து கொண்டிருக்கிறீர்கள். நல்ல ஒரு விடயம். நாங்கள் வளர்ந்து விட்டோம், வேலைக்கு ஆட்கள் இருக்கிறார்கள், அதை அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று சொல்லி சாதாரணமாக இருக்காமல்
அந்த மக்களிடத்திலிருந்து வந்த அந்த வரவேற்பு இனி இறுதி வரைக்கும் இருக்கணும்ன்றதுக்காக வந்து நீங்கள் சரியான முறையில் அதை கொண்டு செல்கின்றீர்கள். நல்ல ஒரு விடயம். சரி, அதை தாண்டி மிஸ் வந்து அநேகமான பெண்கள் வந்து இந்த சுயதொழில் செய்ய வேண்டும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய யோசிப்பார்கள். ஆனால் வந்து அவர்கள் சாதிப்பதற்கான வழிகள் என்பது அவர்கள் மத்தியில் இருக்காது. இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்துல வந்து சாதிக்க துடிக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் சொல்லும் கருத்து என்ன? சாதிக்க துடிக்கும் பெண்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு இது வந்து எடுத்த உடனே நாங்க சாதிக்க வேணுமென்று வீட்டுல நினைச்சு கொண்டு உற்பத்திகளை செய்து கொண்டு சாதிக்க வேணுமென்று நினைச்சா நிச்சயமா சாதிக்க முடியாது. எங்களுக்கண்டு வழியல் இருக்கு, நிறைய வழியல் இருக்கு. டிபார்ட்மெண்ட் இருக்கு, 5 பிரிவு இருக்கு. தொடுத்துற திணைக்களம் இருக்குது, எக்ஸ்போர்ட் இடிபி இருக்குது, விதாதா இருக்குது, நெடா இருக்குது, செட் இருக்குது. அப்படி 5 தொடுத்துற திணைக்களம் எங்கள்கிட்ட நிறுவனங்கள், அமைப்புகள், கச்சேரி இருந்து டிஎஸ் ஆஃபீஸ் வரைக்கும் எங்களுக்கு இருக்கு. உண்மையா நாங்கள் அவர்களிடம் அணுகினா எங்களுடைய சாதனை நிச்சயமா எங்கேயோ போகும். ஆனா அவர்களுடைய அணுக வேணும். வீட்டை நாங்கள் என்ன வைக்கிறது, நாங்க என்ன செய்யறதுன்னு நினைச்சோம்டா நாங்க கட்டாயம் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம். எக்ஸ்பர்ட் லெவலுக்கு நாங்க நிச்சயமா போக மாட்டோம். இது நீங்க ரங்குங்க சாதிக்க துடிக்கும் பெண்கள், நீங்கள் பிரதேச செயலங்களை அணுகுங்கள், அந்த தொழில்துற திணைக்களங்கள்ல கேளுங்கள், அவர்கள் பயிற்சி ஆகட்டும், சகல விஷயங்களும் தாராங்க. எந்தெந்த வழியில என்னென்ன இதுகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ நிச்சயமா இவர்களிடம் நிறைய பெற்றுக்கொள்ளலாம். எனக்கு ஆரம்பத்துல இதை சொல்லித்தர யாருமே இல்லை. உண்மையா நான் தொடங்க 2012 2023 வரைக்கும் நான் எந்த ஒரு டிஎஸ் ஆஃபீஸ் வாசலுக்கே நான் பெருசா போற இல்லை. எனக்கு தெரியாது. அந்த வேற சமுத்தி ஆஃபீஸர் என்ன வெளியில கொண்டு வந்தது வந்து நான் மறக்க முடியாது. எங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் மேனேஜரா இருந்திருக்கணும், சமுத்தி ஆஃபீஸரா இருந்திருக்கணும். நான் பொருளுக்கு சாமான் கொடுக்குறதெல்லாம் தெரியும். ஆனா யாருமே சொல்லல இப்படி ஒன்று இருக்குது, நீ அவையோட தொடர்புகள் இப்படி ஒன்று போன்ற யாருமே சொல்லல. ஆனா அவங்களெல்லாம் எனக்கு நிதி வளத்துல எல்லாம் ஹெல்ப் பண்ணி இருக்கிறாங்க. இதை ஏன் சொல்ல நினைக்கலன்னு நான் தெரியல. பிறகு பாரத் என்று சொல்லி சமுத்தி ஆஃபீஸர் எங்களுக்கு வந்தவர் ஒரு முறை ஏதோ தேவையா என்னட்ட வரும்போது நான் வெளிநாட்டுக்கு பார்சல் செய்து பேக் பண்ணி கொண்டிருக்கிற நிறைய ப்ராடக்ட் நிறைய வந்து கொண்டுட்டு என்னக்கா நீங்க செய்யறீங்கன்னு கேட்டேன். நான் சரி இப்படி அனுப்பப்படுறேன், இது செய்யறீங்களான்னு கேட்ட ரொம்ப இன்றியான என்னுடைய பாருங்க எல்லாம் செய்ததை பாருங்க சார், நான் தான் செய்திருக்கேன், செய்து கொண்டிருக்கிறேன் ஆக்கள். அப்ப பார்த்துட்டு தேய்ச்சி போனாரு, இன்னும் இவ்வளவு பேரை வச்சு இவ்வளவு செய்யறீங்களே, இதே நீங்க டிஎஸ் ஆஃபீஸுக்கு வர இல்லை, நான் 3 நாளைக்கு பிறகு எங்க இந்த இதுல கண்காட்சி இருக்கு, நீங்கள் கொண்டு வந்து போடுங்கண்டா. அப்ப நான் சொன்னேன், எனக்கு எந்த லேபிளும் இல்லையே ஒன்றும் இல்லையே, நீங்கள் அடியுங்கக்கா, நான் எல்லா பிறகு சொல்றேன், அது நான் பொறுப்பு. அப்ப என்னட்ட பதிவுகள் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி போய்த்தான் நான் போனேன்னா பாரத் சார் போய் வர சொல்லி நான் அவர் எனக்கான இடத்தை செலக்ட் பண்ணி காத்திருந்து அடிக்கிற வருவீங்களா, எனக்கு ஒரு பயம், என்னண்டு போறது என்னண்டு இதுன்ற எனக்கு ஒரு தயக்கம், என்ன நினைப்பாங்க அப்படின்னு நான் தயங்கித்தான் நான் எக்ஸிபிஷனுக்கு போனேன். போய் கொண்டு வரணும்னு ஒரு 10 நிமிஷம் அந்த மீசெல்லாம் ஒழுங்கு செய்து நான் 10 நிமிஷத்துல என்னோட கஸ்டமர் வந்து நான் சாம்பிள் கொடுத்து நான் சாப்பிட நான் பேக் பண்ணி பிள்ளைகள் சரியா கதைச்சிட்டாங்க, பேக் பண்ணி தரேன். நான் அப்படி இது போகுமென்று நினைக்கல, அப்படி செய்தேன். நான் செய்துட்டு பேக் பண்ணி அதுதான் எனக்கு இதண்ட அதை கண்டுட்டு வந்து அடுத்த ஏஜிஎஸ்ல நின்ற கச்சேரி லக்ஷ்மி என்ற மிஸ் வந்து பார்த்துட்டு இவ்வளவு ப்ராடக்ட் இருக்கு, ஆனா லேபிள்ல பிஏஆர் காணலையே, நம்பரை காணலையே, எனக்கு தெரியாத மிஸ், இப்படி பாரத் சார் தான் சமத்தி ஆஃபீஸர் தான் என்ன கொண்டு வந்து வரேன். உடனே சொன்னேன், உடனே உங்க இதோட தாங்கொண்டு உடனே எடுத்து லைசன்ஸ் எல்லா உதவிகளும் செய்யறதுக்கு எனக்கு தந்தவன். உண்மையா நான் வளர்ந்த இந்த நிலைக்கு வந்ததுக்கு அடிப்படை காரணம் பாரத் சாரும் லக்ஷ்மி மன்றது. கட்டாயம் அவங்க இந்த ஷோவை பார்க்க யோசிப்பார்கள். அதாவது ஆரம்பத்தில் நான் அவர்களை உயர்த்தி விட்டேன், இன்று வரைக்கும் வந்து எங்களை மறக்காமல் இருக்கிறார்கள் என்பதற்கு பெரிய ஒரு விஷயம் என்று சொல்லலாம். இந்த சாதிக்க துடிக்கக்கூடிய பெண்களுக்கு இதுவே பெரிய ஒரு விடயம் என்று சொல்லலாம். ஏன்னு சொன்னா உங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு களம் உங்களுக்கு இல்லாத சந்தர்ப்பத்துல வந்து இதை எவ்வாறு வெளிப்படுத்தலாம் என்று சொல்லி அறிமுகப்படுத்தினார்கள். அதை நீங்கள் எவ்வாறு வெளிப்படுத்தினீர்கள் என்பதை பல பெண்களுக்கு வந்து கூறியிருக்கிறீர்கள். கட்டாயம் வளரக்கூடிய அநேகமான பெண்கள் இவ்வாறான விடயங்களில் வந்து ஈடுபடுவார்கள் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். சரி, இறுதியாக ஒரு கேள்வி மிஸ், உங்களிடத்துல வந்து நீங்க வந்து ஒரு ப்ரீ ஸ்கூல் டீச்சரா வந்து 1 இயர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, அது சார்ந்த பயணம் எப்படி இருந்தது உங்களுக்கு? உண்மையா எனக்கு அது நான் வந்து இந்த இப்ப
நான் ஒரு இப்போ இங்கே வரும்போது பயந்தாலும் எனக்கு ஒரு தற்துணிவு இருந்தது. நான் வளர்ந்தது சர்வதேயத்தில் அந்த கண்ணியம் கட்டுப்பாடுன்ற ஒரு இதை நோக்கி நான் நகர்ந்த நான் இன்று வரைக்கும் எனக்கு அந்த அந்த என்னோட கணவர் என்ன விடுறாருன்னு சொன்னா நான் அப்படி ஒரு ஒழுக்கமா அப்படி ஒரு இதுல இருந்தேன். எங்கேயும் போக விடுவார் கொழும்பு, எந்த தடையும் இல்லை. உண்மையா சொல்லப்போனா நான் இந்த பிசினஸ் இதாண்ட ஒரு கட்டத்துல எனக்கு வீட்டை பார்க்கறதா கம்பெனியை பார்க்கறதாண்ட ஒரு டென்ஷன். பிள்ளைகள் என்னன்னு சொன்னா யூனிவர்சிட்டி மொரட்டுவால ஒரு மகன் இன்ஜினியரிங் செய்கிறார், பிரதனியாவில் ஒரு மகன் இன்ஜினியரிங் செய்கிறார், 3வது மகன் பயோ படிச்சுட்டு தனக்கு செட் ஆக இல்லாதன்னு சொல்லிட்டு மெரியன் கோஸ் தனக்கு அதுதான் செகண்ட் டைம் எடுக்க மாட்டேன் மெரியன் கோஸ் செய்கிற இல்லை 3 பேரும் கிளம்பல. மகளேல் படிக்கிறோம். அப்ப எனக்கு சுற்றியான ஒரு இறுக்கம் போன வருஷம் நடந்தது. என்ன செய்யறது, நான் எப்படி பிசினஸை பார்க்கறதா பிள்ளைகளை பார்க்கறதா எல்லாத்தையும் மண்டையை போட்டு குழப்பி கொண்டு நிற்க ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய நிலைமை வந்தது. அப்ப நான் கேட்டேன் என்ன கணவரை, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். கேட்டேன், நீங்கள் கம்பெனியை பொறுப்படுங்க, நான் வீட்டை பொறுப்படுக்கிறேன். இல்லாட்டி நீங்க வீட்டை பொறுப்படுங்க, நான் கம்பெனியை பொறுப்படுக்கிறேன். ரெண்டுக்கு என்னண்டு என்னால் இந்த உடல்நிலைக்கு என்னால் இயலாது. ஆனா நான் உண்மையா நான் ஒரு மூத்த பிள்ளைன்னு தான் அவருக்கு சொல்லுவேன். என்னன்னு சொன்னா வீட்டுல உண்மையில எந்த வேலையும் செய்ய விடாரு. ஆனா ஒரு பொறுப்பண்டது இருக்குது. என்ன பிள்ளைகளுக்கு சமையலுக்கு இன்ன வேண்டாம், ஒண்ணும் இன்ன செய்யணும், இன்ன சாப்பாடு யாரை கொண்டு செவிச்சாலும் அதுக்கு ஒரு மெயின்டைன் வேணும். அப்படி இருக்கேன் பொழுதுதான் சொன்னார், எனக்கு இந்த கம்பெனி சரி வராது, நான் உங்களுக்கு என்னண்டாலும் செய்யறேன், நீங்க வெளியில என்னத்தையும் நீங்க போய் செய்யறதை நீங்க செய்யுங்க, நான் வீட்டை பொறுப்பு. அண்டையில இருந்து உண்மையா யாரும் நினைக்கலாம் இப்ப என்ன அவர் உண்மையா நான் ஒரு பிசினஸ் வந்தாலும் நான் வாங்கொண்டு இருக்கிறதுக்கு இடையில கிச்சனுக்கு போய் டீ போட்டு வந்து கொடுப்பேன். அப்படி ஒரு கணவர் எனக்கு உண்மையா. நான் லைஃப்ல என்ன போல யாரும் எனக்கு குடும்பம் கிடைச்சதா, வாழ்க்கையில லைஃப்ல சந்தோஷமா இருக்கணுமான்னு கேட்டா என்னை விட யாருமே இல்லைன்றதான் நான் சொல்லுவேன். என்னடா அப்படி ஒரு கணவரும் அப்படி ஒரு பிள்ளைகளும் கிடைச்சிருக்கிறாங்க, என்னால மறக்கல. அதே மாதிரி என்னுடைய சகோதரங்களும் உண்மையா இது அதுக்கேற்ற என்னுடைய நண்பர்கள் உண்மையா என்ன தட்டி கொடுக்கறதுல சோர்ந்து போற நிலைமைன்றதுல இதா இருக்கிறாங்களா. அப்படி ஒரு இது கட்டாயம் மிஸ், நல்ல ஒரு விடயம். இன்றைய நாளிலும் பல்வேறுபட்ட விடயங்களை நீங்கள் எங்களோட கலந்துரையாடி இருந்தீர்கள். அது மாத்திரம் இல்லாமல் அந்த ஒரு வருடத்திலிருந்து அந்த ப்ரீ ஸ்கூல் டீச்சர் அப்படின்னு ஒரு இதை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். பிள்ளைகளோடு மாணவர்களோடு எவ்வாறு பழக முடியும், எவ்வாறு அந்த காலம் உங்களுக்கு சென்றது, அந்த காலத்திலும் உங்களுக்கு கணவன் தான் சரியான ஒரு உறுதுணையாக இருந்திருக்கிறார் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஸ்பீச்ன்னு கூட நாங்கள் சொல்லலாம். சரி, இன்றைய நாளிலும் பாரதி நிகழ்ச்சியோடாக இணைந்து கொண்டு எங்களோட பல்வேறுபட்ட விடயங்களை கதைத்து சுயதொழில் முயற்சியாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கோரிக்கொண்டு, இன்னும் வரப்போற காலத்தில் உங்களுடைய எக்ஸ்போர்ட் நிறுவனம் பல நிறுவனங்களாக மாறி நீங்கள் இன்னும் பல வெற்றி படிகளை தாண்ட வேணும், தொட வேண்டும் என்பதை கோரிக்கொண்டு, இன்றைய நாளிலும் எங்களோடு கலந்து இந்த பாரதி நிகழ்ச்சியோடாக சிறப்பித்தவங்களுக்கு மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இதுபோல் அடுத்த வாரம் பாரதி நிகழ்ச்சியோடாக இன்னொரு பெண்ணாளுமை பகுதியூடாக இன்னொரு பெண்ணோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.